நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேரோட நிம்மதியை கெடுக்கிற ஒரு விஷயம் அந்த நகையை திருப்பி வைக்கிற நாள் வர்றதுதான். ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ நகை அடகு போயிருக்கலாம். ஆனா வருஷம் முடிஞ்சு வட்டியை கட்டிட்டு வெறும் ரசீதை மட்டும் வாங்கிட்டு வரும்போது மனசுல ஒரு பாரம் இருக்கும் பாருங்க, அது நரக வேதனை. அசல் குறையவே இல்லையே, வெறும் வட்டி தானே கட்டுறோம்னு கலங்குறீங்களா? இனி அந்த கவலை வேண்டாம். சாணக்கியர் சொன்ன அந்த ராஜதந்திரத்தை வச்சு உங்க நகையை எப்படி வட்டி சுழல்ல இருந்து விடுவிச்சு வீட்டுக்கு கொண்டு வர போறோம்ங்கிறது தான் இந்த தொடர். இது உங்க கௌரவத்தை மீட்க போற ஒரு போர். நகை கடன் என்பது ஒரு தற்காலிக தீர்வுக்காக நாம் தேடி செல்லும் ஒரு வழி. ஆனால் அந்த ஒரு வருடக்கெடு முடிந்து நகையை திருப்ப போகும்போதுதான் அது ஒரு நிரந்தர சுமையாக மாறத் தொடங்குகிறது. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நகையை அடகு வைத்து பணத்தை பெற்றுவிட்ட பிறகு அந்த ஒரு வருட காலத்தை ஆறுதல் காலமாக நினைப்பதுதான். சாணக்கியர் தனது நிதி மேலாண்மை விதிகளில் ஒரு கருத்தை சொல்கிறார். கடனை பெற்ற பின் உறங்குபவன் தன் வீட்டின் கூரையில் தீயை வைத்துவிட்டு உறங்குவதற்கு சமம். அதாவது அந்த ஒரு வருடம் முடிந்து வட்டி கட்டும் நாள் வரும் வரை நாம் காத்திருப்பதுதான் நம் தோல்விக்கு முதல் காரணம். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வருட இறுதியில் வட்டியை கட்டிவிட்டால் நகை பாதுகாப்பாக இருக்கும் என்று. ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் உங்கள் உழைப்பின் ஒரு பகுதியை எந்த பயனும் இல்லாமல் ஒரு அந்நியரிடம் ஒப்படைக்கிறீர்கள். அந்த நகை உங்கள் கையில் இருந்திருந்தால் அதன் மதிப்பு கூடியிருக்கும். ஆனால் அடகில் இருக்கும் போது அது உங்களுக்கு வட்டி சுமையை மட்டுமே கூட்டுகிறது. இந்த சூழலில் இருந்து வெளியே வர வேண்டுமானால் நீங்கள் முதலில் உங்கள் சேமிப்பு முறையை மாற்ற வேண்டும். வட்டி என்பது ஒரு ஓட்டை பாத்திரம் போன்றது. நீங்கள் எவ்வளவுதான் உழைப்பை ஊற்றினாலும் அது கீழே போய்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டையை அடைக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் வருமானத்தை வட்டியாக கட்டாமல் அசலை நோக்கி திருப்ப வேண்டும். இங்கேதான் சாணக்கியரின் ஒரு சூட்சமம் நமக்கு பயன்படும். அவர் சொல்கிறார், பெரிய இலக்கை அடைய வேண்டுமானால் அதை சிறு சிறு துண்டுகளாக உடைக்க வேண்டும். உங்கள் நகையை திருப்ப ஒரு வருடம் அவகாசம் இருக்கிறது என்றால் அந்த ஒரு வருடத்தை நீங்கள் மாதங்களாகவோ அல்லது வாரங்களாகவோ பிரிக்க வேண்டும். வருட இறுதியில் வட்டியை கட்டும் அந்த பாரத்தை ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையாக சேர்த்து வைப்பதுதான் புத்திசாலித்தனம். அந்த தொகையானது வட்டிக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது, அது அசலை குறைப்பதற்கான நிதியாகவும் இருக்க வேண்டும். நகை அடகு வைக்கப்பட்ட மறுநாளே உங்கள் மீட்பு பணி தொடங்கிவிட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், நகையை திருப்பி வைப்பது என்பது ஒரு வெற்றியாக கருதப்படக்கூடாது. அது ஒரு தற்காலிக தோல்வி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நகையை திருப்பி வைக்கும் போது நீங்கள் உங்கள் கடனை மேலும் ஒரு வருடத்திற்கு நீட்டுகிறீர்கள். சாணக்கியர் அறிவுறுத்துவது போல எதிரியை பாதியிலேயே விட்டுவிடாதே, அது மீண்டும் வளர்ந்து உன்னை தாக்கும். கடனும் அப்படித்தான். ஒரு வருட முடிவில் நீங்கள் வட்டியோடு அசலில் ஒரு சிறு பகுதியையாவது சேர்த்து கட்ட திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அதே அடகு கடையின் வாடிக்கையாளராகவே இருக்க வேண்டியிருக்கும். உடல்நலக் குறைவுக்காகவோ அல்லது வாழ்வாதார பிரச்சனைக்காகவோ நீங்கள் நகையை அடகு வைத்திருந்தால் அது உங்கள் தியாகத்தின் அடையாளம். அந்த தியாகம் வீணாக கூடாது. உங்கள் உழைப்பால் அந்த நகையை மீட்டெடுக்கும் போதுதான் அந்த தியாகத்திற்கு முழு பலன் கிடைக்கும். இதற்காக நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில கடினமான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்கள் என்பது உங்கள் கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு சிறிய விலைதான். அடுத்த ஒரு வருடம் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் ஒரு நிதி போராளியாக மாற வேண்டும். இந்த முதல் பகுதியின் இறுதி நோக்கம் இதுதான். வட்டி என்பது உங்கள் தலைவிதி அல்ல, அது நீங்கள் சரியான திட்டமிடல் இல்லாததால் உருவாகும் ஒரு சுமை. அந்த சுமையை குறைக்க வேண்டுமானால் மாதந்தோறும் ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து அந்த ஒரு வருட கெடு முடிவதற்குள் அசலில் ஒரு பெரும் பகுதியை சேர்த்து வைக்க முயலுங்கள். வருட முடிவில் நகையை திருப்பி வைப்பதை பற்றி யோசிக்காமல் அதை எப்படி முழுமையாக மீட்பது என்பதை பற்றி மட்டும் சிந்திப்பதே ஒரு சாணக்கிய வாரிசுக்கு அழகு. முதல் பகுதியில் நாம் எடுத்த அந்த மன உறுதிதான் நம்முடைய வெற்றிக்கு முதல் படி. இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலை பார்ப்போம். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நகை கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வருடம் கழித்து நீங்கள் நகையை திருப்பப் போகும்போது ஏறக்குறைய 12% முதல் 18% வரை வட்டி மட்டுமே கட்ட வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் உழைப்பின் 15,000 ரூபாய்க்கும் மேலான தொகை எந்த பயனும் இல்லாமல் கைவிட்டு போகிறது. சாணக்கியர் ஒரு உன்னதமான கருத்தை சொல்கிறார். எதிரியின் பலத்தை உன்னால் உடனே குறைக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு செல்லும் விநியோக பாதையை முதலில் துண்டித்துவிடு. இங்கே வட்டிக்கு செல்லும் அந்த விநியோக பாதை என்பது உங்கள் வருமான கசிவு. ஒரு வருடம் கழித்து மொத்தமாக வட்டியை கட்டுவது என்பது ஒரு பெரிய சுமையாக தோன்றும். ஆனால் அந்த ஒரு வருடத்தை நீங்கள் 4 காலாண்டுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை உங்கள் பொருளாதார நிலையை நீங்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டும். சாணக்கியர் அறிவுறுத்துவது போல ஒரு செயலை தொடங்குவதை விட அதை தொடர்ந்து கண்காணிப்பதே அதன் வெற்றியை உறுதி செய்யும். உங்கள் நகையை மீட்கப் போகும் இந்த ஓராண்டு பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அதிரடி மாற்றம் நிழல் சேமிப்பு. இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். உங்கள் நகையை திருப்ப இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது என்றால் அந்த 10 மாதங்களில் நீங்கள் வட்டிக்கு சமமான ஒரு தொகையை ஒரு தனி உண்டியலிலோ அல்லது வேறொரு சேமிப்பு கணக்கிலோ சேர்த்து வைக்க வேண்டும். இது ஒரு இணை கடன் கணக்கு போல செயல்படும். வருட இறுதியில் வட்டி கட்டும் நாள் வரும்போது அந்த பணம் உங்களுக்கு பாரமாக தெரியாது, அது ஒரு சேமிப்பாக உங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வழிகளை ஆராயுங்கள். பல வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் தனியார் அடகு கடைகளை விட மிக குறைவான வட்டியில் கடன் வழங்குகின்றன.
சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறார், புத்திசாலி அரசன் அதிக வரி வசூலிக்கும் இடத்தை விட குறைந்த வரியில் அதிக பலன் தரும் இடத்தையே தன் வர்த்தக மையமாக மாற்றுவான். உங்கள் நகை ஒரு தனியார் கடையில் அதிக வட்டிக்கு இருந்தால் அதை ஒரு பொதுத்துறை வங்கிக்கு மாற்றுவது பற்றி சிந்தியுங்கள். ஒரு சதவீத வட்டி குறைந்தால் கூட அது ஒரு வருட முடிவில் உங்களின் பல நாட்களின் உழைப்பை பாதுகாக்கும். நிறைய பேர் செய்யும் தவறு வருட இறுதியில் மொத்தமாக அசலையும் வட்டியையும் கட்டலாம் என்று நினைப்பதுதான். ஆனால் இடையில் உங்கள் வருமானத்தில் ஏதேனும் ஒரு சிறு உபரித் தொகை கிடைத்தால், உதாரணத்திற்கு ஒரு போனஸ் தொகையோ அல்லது ஒரு கூடுதல் வருமானமோ கிடைத்தால், அதை செலவு செய்யாமல் உடனடியாக உங்கள் நகைக்கடன் கணக்கில் அசலாக கட்டுங்கள். சில வங்கிகளில் பகுதி பணம் கட்டும் வசதி உண்டு. நீங்கள் கட்டும் ஒவ்வொரு 1000 ரூபாயும் உங்களின் அடுத்த மாத வட்டியை குறைக்கும். வட்டி குறையும் போது உங்கள் அசல் மீதான அழுத்தம் குறைகிறது. இது ஒரு நுட்பமான பொருளாதார மேலாண்மை. வீடு கட்டும் வேலையிலோ அல்லது மற்ற குடும்ப சூழலிலோ நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் பல ஆலோசனைகளை சொல்வார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்வது போல, உன் பொருளாதாரத்தை பற்றி நீ மட்டுமே முடிவு எடு. ஏனென்றால் அதன் வழியை நீ மட்டுமே அறிவாய். உங்கள் நகையை திருப்பும் அந்த ஒரு வருட காலத்தில் எந்த ஒரு புதிய தவணை முறை பொருளையும் வாங்காதீர்கள். ஒரு பழைய வண்டி அல்லது பழைய பொருட்களால் உங்கள் வாழ்க்கை முடங்கிவிடாது. ஆனால் உங்கள் நகை அடகில் இருக்கும்போது நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு புதிய பொருளும் உங்கள் நகையை மீட்கும் காலத்தை தள்ளி போடுகிறது. இந்த 2ஆம் பகுதியின் முக்கிய நோக்கம் இதுதான். வட்டியை வளர விடாதீர்கள். ஒரு சிறிய செடியை வேரோடு பிடுங்குவது எளிது. ஆனால் அது மரமாக வளர்ந்த பின் கோடாரி தேவைப்படும். வட்டி என்பதும் அப்படித்தான். மாதந்தோறும் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் நகையை மீட்பதற்கான நிதியை தயார் செய்து கொண்டே இருங்கள். அந்த ஒரு வருடக்கெடு முடிந்து நீங்கள் அடகு கடைக்கு போகும்போது உங்கள் கையில் வட்டி பணம் மட்டுமல்ல, அசலில் பாதியாவது இருக்க வேண்டும். அதுதான் உங்களை மீண்டும் நகையை திருப்பும் சூழலுக்கு கொண்டு செல்லாமல் மீட்கும் நிலைக்கு கொண்டு வரும். உங்கள் உழைப்பு உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்க பயன்பட வேண்டும். அது வட்டி என்ற பெயரில் இன்னொருவரின் கஜானாவை நிரப்பக்கூடாது. இந்த 2ஆம் ரகசியத்தை சரியாக புரிந்து கொண்டு இன்று முதலே உங்கள் நிழல் சேமிப்பை தொடங்குங்கள். உங்கள் நகையை திருப்பும் அந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் வெறும் காத்திருப்பு காலமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அது ஒரு யுத்த காலம். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த கருத்தை சொல்கிறார். ஒருவன் தன் பலத்தை மட்டும் நம்பி போர்க்களத்திற்கு செல்லக்கூடாது. அவனிடம் இருக்கும் உபரி பலமே அவனது வெற்றியை தீர்மானிக்கும். உங்கள் மாத சம்பளம் அல்லது அன்றாட வருமானம் என்பது உங்கள் குடும்பத்தை வழிநடத்த போதுமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த நகைக்கடன் என்ற அசலை முடிக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் தேவை. அடகு வைத்த நகையை மீட்க பணம் இல்லையே என்று வருத்தப்படுவதை விட அந்த பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவது என்று யோசிப்பதே ஒரு புத்திசாலிக்கு அழகு. இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு பொருளாதார வேட்டைக்காரனாக மாற வேண்டும். உங்கள் பிரதான வேலைக்கு அப்பால் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறு கலை அல்லது திறமையை வருமானமாக மாற்றும் வழியை தேடுங்கள். அது ஒரு பகுதி நேர வேலையாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம். சாணக்கியர் அறிவுறுத்துவது போல சிறிய துளிகளே பெருவெள்ளமாக மாறும். அந்த சிறு உபரி வருமானம் உங்கள் வட்டியை குறைப்பதற்கும் அசலை சேர்ப்பதற்கும் மிகப்பெரிய ஏணியாக இருக்கும். இங்கேதான் ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் தேவைப்படுகிறது. பல நேரங்களில் நாம் கௌரவம் பார்த்து கூடுதல் வேலை செய்ய தயங்குவோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், கடனில் இருக்கும் ஒருவனுக்கு கௌரவம் என்பது அவனது கடனை தீர்ப்பதில்தான் இருக்கிறதே தவிர அவன் மற்றவர்கள் முன்னால் எப்படி தோன்றுகிறான் என்பதில் இல்லை. உங்கள் நகையை மீட்பதற்காக நீங்கள் செய்யும் எந்த ஒரு கூடுதல் உழைப்பும் உங்களை உயர்த்தத்தான் செய்யும். வீடு கட்டுவதற்காகவோ அல்லது மருத்துவ செலவுக்காகவோ ஏற்பட்ட அந்த பாரத்தை சுமக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஓடுவதில் தவறே இல்லை. அந்த ஒரு வருட கடின உழைப்பு உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான கௌரவத்தை உங்களுக்கு மீட்டு தரும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கும் முடங்கியிருக்கும் சொத்துக்களை அடையாளம் காணுங்கள். இது பலரும் கவனிக்க தவறும் ஒரு விஷயம். சாணக்கியர் தனது நிதி மேலாண்மையில் ஒரு விதியை கூறுகிறார். பயன்படுத்தப்படாத பொருள் அதன் மதிப்பை இழக்கிறது. அதை தேவையான ஒன்றாக மாற்றுவதே ராஜதந்திரம். உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் இருக்கும் பழைய பொருட்கள், பயன்படுத்தாத உபகரணங்கள் அல்லது உங்கள் வளர்ச்சிக்கு உதவாத எந்த ஒரு பொருளையும் விற்று அந்த பணத்தை உங்கள் நகை மீட்பு நிதியில் சேர்க்கலாம். அது 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது உங்கள் நகையின் ஒரு கிராம் தங்கத்தை மீட்டெடுப்பதற்கு சமம். இன்னொரு முக்கியமான உத்தி தவணை முறைகளை தவிர்த்தல். இன்றைய சந்தை உங்களை மீண்டும் மீண்டும் கடன் வாங்க தூண்டும். ஆனால் உங்கள் நகை அடகில் இருக்கும்போது ஒரு சிறு பொருளை கூட தவணை முறையில் வாங்காதீர்கள். அந்த தவணை தொகையை உங்கள் நகை கடனின் அசல் மீட்பு நிதிக்கு திருப்புங்கள். சாணக்கியர் சொல்வது போல, உன் கையில் இருக்கும் பணத்தை விட உனக்கு வரவேண்டிய பணமே உன்னை காக்கும். அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய சேமிப்பே உங்களின் உண்மையான பாதுகாப்பு. உங்கள் நகையை அடகு வைத்து இப்போது பல மாதங்கள் கடந்திருக்கலாம். அந்த ஒரு வருட கெடு நெருங்க நெருங்க உங்கள் மனதில் ஒரு பதற்றம் உருவாகும். வட்டிக்கு மட்டும் இவ்வளவு பணம் கேட்கிறார்களே, அசலை எப்படி முடிப்பது
என்ற கேள்வி உங்களை உறங்க விடாமல் செய்யும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த போர்க்கால விதியை சொல்கிறார். எதிரியை வீழ்த்த அவனது பலத்தை மட்டும் பார்க்காதே, உன்னால் எவ்வளவு காலம் அந்த போரில் நிலைத்து நிற்க முடியும் என்பதை பார். நகைக்கடன் விஷயத்தில் உங்கள் நிலைத்தன்மை என்பது அந்த ஒரு வருடத்திற்குள் நீங்கள் சேர்த்த அந்த சிறு சிறு சேமிப்புகள் தான். நிறைய பேர் செய்ய மிகப்பெரிய தவறி, ஒரு வருட முடிவில் நகையை திருப்பப் போகும்போது கையில் இருக்கும் பணத்தை வட்டிக்கு மட்டும் கட்டிவிட்டு அசலை அப்படியே விட்டு விடுவதுதான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு புண்ணுக்கு மேலே மட்டும் மருந்து போட்டுவிட்டு உள்ளே இருக்கும் விஷத்தை அப்படியே விடுவதைப் போன்றது. சாணக்கியர் எச்சரிக்கிறார், விஷத்தை முழுமையாக அகற்றாதவன் மீண்டும் ஒரு முறை மரணத்தை சந்திப்பான். இந்த முறை நீங்கள் நகையை திருப்பச் செல்லும் போது வெறும் வட்டியை மட்டும் கொண்டு செல்லாதீர்கள். உங்கள் திட்டமிடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த 10,000 ரூபாய் அசலில் குறைந்தபட்சம் 2,000 அல்லது 3,000 ரூபாயாவது சேர்த்து திருப்புவதற்கு முயல வேண்டும். இங்கேதான் ஒரு முக்கியமான நிதி பரிமாற்றம் நுணுக்கத்தை பயன்படுத்தலாம். சாணக்கியர் தனது ராஜதந்திரத்தில் ஒரு விதியை கூறுகிறார். ஒரு பெரிய ஆபத்தை தவிர்க்க ஒரு சிறிய இழப்பை துணிந்து ஏற்றுக்கொள். உதாரணத்திற்கு, உங்கள் நகையை மீட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் கையில் போதிய பணம் இல்லை என்றால், அதிக வட்டி தரும் அந்த நகைக்கடனை அடைக்க உங்கள் வருங்கால வைப்பு நிதி அல்லது LIC பாலிசி போன்றவற்றிலிருந்து மிக குறைந்த வட்டிக்கு கடன் பெற முடியுமா என்று பாருங்கள். ஒரு இடத்தில் வட்டி 18% இருக்கிறது, இன்னொரு இடத்தில் 9% தான் என்றால், அந்த 9% கடனை வாங்கி 18% கடனை அடைப்பது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. இது உங்களுக்கு மாதந்தோறும் வட்டி சுமையை பாதியாக குறைக்கும். அடுத்ததாக, நகை சுழற்சி முறை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இது பல நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்களிடம் 4 நகைகள் அடகில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வருட இறுதியில் நீங்கள் சேமித்த பணத்தை வைத்து முதலில் மிக குறைந்த எடையுள்ள ஒரு நகையை மட்டும் முழுமையாக மீட்டு விடுங்கள். இப்போது அந்த நகை உங்கள் கையில் இருக்கிறது. இப்போது அந்த நகையை வேறொரு வங்கியில் அல்லது குறைந்த வட்டி தரும் இடத்தில் அடகு வைத்து அந்த பணத்தை கொண்டு அடுத்த நகையை மீட்க பயன்படுத்துங்கள். இப்படி செய்வதன் மூலம் தனியார் அடகு கடையின் அதிக வட்டியிலிருந்து உங்கள் நகைகள் படிப்படியாக வங்கிக்கு மாறும். இது வட்டி பணத்தை மிச்சப்படுத்தி அசலை அடைக்க உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நண்பர்களே, இதோ நாம் அந்த புனிதமான இலக்கை நெருங்கிவிட்டோம். உங்கள் ஓராண்டு கால தவம், உழைப்பு மற்றும் திட்டமிடலால் இப்போது உங்கள் கௌரவமான நகை உங்கள் கைகளில் இருக்கிறது. அந்த நகையை அடகு கடையில் இருந்து மீட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது பீரோவிலோ வைக்கும்போது உங்கள் மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும் பாருங்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். சாணக்கியர் ஒரு உன்னதமான வாழ்வியல் விதியை சொல்கிறார். வெற்றி பெறுவது கடினம், ஆனால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். ஒரு முறை மீட்டெடுத்த கௌரவத்தை மீண்டும் இழக்க ஒருபோதும் அனுமதிக்காதே. இப்போது உங்கள் நகையை மீட்டு விட்டீர்கள், அந்த வருட வட்டி சுமையிலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள். ஆனால் இங்கேதான் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த பணம் இப்போது உங்கள் கையிலேயே மிஞ்சும். அந்த பணத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? சாணக்கியர் அறிவுறுத்துவது போல, ஒரு குளம் நிறைந்த பிறகு அதன் உபரி நீர் புதிய பயிர்களை வளர்க்க பயன்பட வேண்டும். அதாவது, இதுவரை வட்டி கட்ட பயன்படுத்திய அந்த தொகையை இனி உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடாக மாற்ற வேண்டும். அந்த பணத்தை மீண்டும் செலவு செய்யாமல் ஒரு சிறு சேமிப்பு திட்டத்திலோ அல்லது தங்கச் சேமிப்பிலோ முதலீடு செய்யுங்கள். அதுதான் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்லும் உண்மையான சொத்து. இன்னொரு முக்கியமான பாடம், கடனற்ற மனநிலை. இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பழகிய அந்த எளிமையான வாழ்க்கை முறையையும் கடும் உழைப்பையும் அப்படியே தொடருங்கள். நகை மீட்கப்பட்டு விட்டது என்பதற்காக மீண்டும் பழைய ஆடம்பர செலவுகளுக்கு திரும்பாதீர்கள். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். செல்வம் என்பது ஒருவனின் கையில் இருக்கும் கருவி. அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் மட்டுமே அரசனாக நீடிக்க முடியும். நீங்கள் இப்போது ஒரு நிதி மேலாளராக மாறிவிட்டீர்கள். இனி எந்த ஒரு செலவை செய்யும் முன்பும் அது அவசியமா அல்லது ஆடம்பரமா என்று உங்கள் மனசாட்சியை கேளுங்கள். மருத்துவ செலவோ அல்லது வீடு கட்டும் தேவையோ எதுவாக இருந்தாலும் அதற்கு உங்கள் நகையை தவிர வேறு வழியே இல்லை என்ற நிலையை இனி மாற்ற வேண்டும். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை காப்பீடு மற்றும் அவசர நிதி ஆகியவற்றுக்கு திருப்புங்கள். சாணக்கியர் சொல்வது போல, முன்னெச்சரிக்கை உள்ளவனுக்கு ஆபத்து என்பது ஒரு வெறும் செய்தி மட்டுமே, அது அவனை பாதிப்பதில்லை. உங்கள் கையில் எப்போதும் ஒரு 6 மாத தேவைக்கான பணம் ரொக்கமாக இருந்தால் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் உங்கள் குடும்ப நகை அடகு கடை படிக்கட்டுகளை மிதிக்க வேண்டிய அவசியம் வராது. இந்த இறுதி பகுதியின் சாரம்சம் இதுதான். வட்டிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். வட்டி என்பது உங்கள் உழைப்பை உறிஞ்சும் ஒரு ஒட்டுண்ணி. அந்த ஒட்டுண்ணியை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அடியோடு நீக்கிவிட்டீர்கள். இனி உங்கள் உழைப்பு உங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்பட வேண்டும். ஒரு சாதாரண மனிதனாக நகை அடகு வைத்த நீங்கள் இன்று சாணக்கியரின் பொருளாதார அறிவை பெற்று ஒரு வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்கிறீர்கள். இந்த வெற்றி உங்கள் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வெற்றி.
உங்கள் கௌரவம் இப்போது உங்கள் கையில் பத்திரமாக இருக்கிறது. நண்பர்களே, வட்டியில்லாத வாழ்க்கை என்பது ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நீங்கள் உங்கள் உழைப்பால் அடைந்து விட்டீர்கள். இனி உங்கள் வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பாதையாக மட்டுமே இருக்கட்டும். எந்த சூழலிலும் கலங்காதீர்கள், ஏனெனில் சாணக்கிய நீதி உங்கள் துணைக்கு இருக்கிறது. நீங்கள் உங்கள் நகையை மீட்கப் போகும் அந்த ரகசிய வியூகம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வட்டி ஒழிப்பு போரில் என்னோடு இணைய தயாராக இருப்பவர்கள் மட்டும் கமெண்டில் "ஐ வில் வின்" என்று பதிவிடுங்கள். உங்கள் கமெண்ட் தான் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய உந்துதலை தரும். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்பினால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த முழு பொருளாதார விடுதலை பத்திரத்தை ஷேர் செய்யுங்கள். இதே போல வாழ்க்கையை மாற்றும் இதுவரை யாரும் சொல்லாத முற்றிலும் புதிய சாணக்கிய ரகசியங்களுக்கு நம்ம வளர்ச்சி பாதை சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை தட்டி வையுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உழைப்பு உங்களை உயர்த்தும், உங்கள் திட்டமிடல் உங்களை ஆளும். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உழைப்பால் உயர்வோம், உலகை வெல்வோம். நன்றி, வணக்கம்.